அப்பட்டு உளை புனித சூசேப்பர் ஆலய 10ஆம் திருவிழாவை முன்னிட்டு கத்தோலிக்க சங்கம் நடித்து வழங்கும் வரலாற்று நாடகம் இறைவாக்கினர் எலியா. நம் மண்ணின் மைந்தர்கள் கத்தோலிக்க சங்கத்தினர் திறமையோடு நடித்து காட்டுகின்ற இறைவாக்கினர் எலியா நாடகத்தை கண்டுகளிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டுகின்றேன். ஆகாவே நில்! நல்லவனை கொன்றுவிட்டு அவன் நிலத்தை அபகரிக்கவா செல்வாய்? நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். பஞ்சம் பஞ்சம் பஞ்சம், எங்கு பார்த்தாலும் பஞ்சம். இனி இந்த பூஜைகளையும் பரிகாரங்களையும் நம்பி பலனில்லை. வருடங்கள் 3 ஓடிவிட்டன. நிறுத்தும் உம் பிரசங்கத்தை. இது உங்கள் கடவுளின் பிரச்சார கூடமல்ல, அரசவை. எலியா, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கடவுளின் அடியவர் என்று சொல்லிக் கொள்ளும் திமிர் பிடித்தவனே, கீழே இறங்கி வா. இது அரச கட்டளை. மக்கள் அனைவரும் அரசர் தாவீதின் அரியணையில் கீழ் வாழ்ந்தபோது இருந்த மகிழ்ச்சி இப்போது அவர்களுக்கு இல்லை. அனைத்திற்கும் நாம் செய்த குற்றங்களும் அந்நிய தெய்வ வழிபாடும் தான் காரணம். நமது அரசியார் மிகுந்த அழகும் அறிவாற்றலும் கொண்டவர். அவர் நமது நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார் என்பதில் ஐயம் ஏதுமில்லை. உங்கள் மூதாதையர் எரிகோ மதிலை உடைத்தெறிந்து அதில் குடியிருந்த மகா சக்தி வாய்ந்த பாகால் தெய்வத்தை உங்கள் நாட்டில் இருந்து வெளியேற்றி விட்டதுதான் காரணம். வாழும் கடவுளாகி ஆண்டோர் மேல் ஆணையாக சொல்லுகிறேன், அரசர் உண்மை தேடி பிடிக்கும்படி ஆள் அனுப்பாத நாடோ பேரரசோ இல்லை. இன்று என் தலைவர் என்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறார் என்பது தெரியும். ஆனால் நான் அவரை விட்டு பிரிய மாட்டேன். அவர்கள் நாட்டிற்குள் வஞ்சகமாக நுழைந்தவர்கள். அவர்களை வஞ்சகமாகவே அழிக்க வேண்டும். அவர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்துவேன். இஸ்ரவேலின் அரசே, உன் தோல்வி உறுதியாகிவிட்டது. இனி உன் நாட்டின் பொன்னும் வெள்ளியும் என்னுடையவை. அதை ஏண்டா கேக்குற? துபாய் சேக்கு குடும்பத்தோட காலில் பிடிச்சி ஒரே அழுவ, நீ போவாத போவாதன்னு. ஆமா, நம்ம ராயப்பூருக்கு போய் ராஜன் ஒன்று வெளிநாட்டில் வச்சு பார்த்தானா? அவன் எல்லா கதையும் என்கிட்ட சொல்லிட்டான். இஸ்ரேலின் அரசராக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதே என் கடமை அம்மா. நம் கடவுளாகிய ஆண்டவர் இந்த இஸ்ரேல் தேசத்தின் மன்னராக ஏகு ஆகிய உன்னை திருப்பொழிவு செய்கிறார். எங்கள் தேவைக்கு அப்பங்கள் சுட்ட பின்பும் பாத்திரத்தில் மாவின் அளவு குறையவே இல்லை. எண்ணெயும் அப்படியே உள்ளது. உண்மையில் நீர் ஒரு இறைவாக்கினர் தாம்.